2 கையிலயும் நல்லா ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அழகா இருக்கக்கூடிய இந்த உருவம் தான் பாக்ஸர் கங்காரு. இந்த விஷயம் தெரியாம தப்பி தவறி கூட கங்காரு பக்கத்துல போயிடாதீங்க. நீங்க ஆஸ்திரேலியாவை சுத்தி பார்க்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கங்காருவை பார்க்கலாம். ஏன்னா தலைக்கு சொந்த ஊரே ஆஸ்திரேலியா தான். சரி, பார்க்க பையன் ரொம்ப கியூட்டா இருக்கானேன்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டு பக்கத்துல போறீங்கன்னு வைங்க, அதுக்கு முன்னாடி இதை கவனிச்சுட்டு போங்க. சார் கோபமாக இருந்தால் இந்த சிக்னல் எல்லாம் கொடுத்து உங்களை வார்ன் பண்ணுவார். அதாவது கங்காரு கோபமாக இருந்துச்சு அப்படின்னா அது தன்னோட முன்னங்கால்களை தரையில் தூக்கி தூக்கி அடிக்கும். இது ஒரு வார்னிங் சைனாக அந்த டைம் பக்கத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த டைமில் அது ஃபுல்லாக ஃபைட் பண்ணக்கூடிய மோடில் தான் இருக்குமா. ஸோ முன்னங்கால்களை தரையில் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பின்னங்கால் பிடரியில் அடிக்க பின்னாடி ஓடி வந்துருங்க. அப்புறம் பாஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் மைக் டைசன், முகமது அலி இவங்களோட பாக்ஸிங் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு ரியல் பிறவி பாக்ஸர் இருக்காங்க அப்படின்னா அது நம்ம கங்காரு பையன்தான். ஒரு பஞ்ச் விட்டுச்சுன்னு வைங்க, 200 கிலோ வெயிட்டுக்கு சமம். அந்த அளவுக்கு பவரை தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கு இந்த கங்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஓடுறப்ப எவ்வளவு ஸ்பீடா ஓடிட முடியும்? உசைன் போல்ட்டோட வேகம் ஓடுறப்போ 44.7 km/h தான். ஆனால் கங்காரு ஒரு ஜம்புக்கே 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாவி குதிக்கும். ஓடுறப்போ 60 km ஸ்பீடில் ஓடும். கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? நம்ம பைக் ஓட்டிட்டு போகக்கூடிய ஸ்பீடு, அதுவும் எந்த ட்ரைனிங்கும் இல்லாமல் அது ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களே ஜிம் போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாலும் கங்காருவை பீட் பண்ணவே முடியாது. அதனால நீங்க ஆஸ்திரேலியா பக்கம் போனீங்க அப்படின்னா, ஒரு வேளை போனீங்க, வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கே போய் நம்ம பையன் கங்காருவை பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்கானேன்ட்டு ரசிச்சுட்டு சைலண்ட்டாக வந்துருங்க. அடிகிடி போட்டுச்சு அப்படின்னா நாக் அவுட் கன்ஃபார்ம். அடுத்த வீடியோவில் இந்த கங்காருவை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை, இன்னும் ஃபன்னான வேலை நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.